ஏன் இறையூர்ல ஜாதிய வன்கொடுமை நடந்த போது ஏன் நீங்க போகல? ஏன் வந்துட்டு பல கோவில்கள்ல இன்னைக்கும் கூட சில கோவில்கள்ல வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர்கள் உள்ள போவதற்கு தடைன்னு சொல்லி சாமி வந்து லேடிஸ்லாம் ஆடின ஆட்டம்லாம் மறந்துட்டீங்களா? கலெக்டர் வந்து கூட இவங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல் ஜாதி குடிகள், குறிப்பா வந்துட்டு பெண்கள் எல்லாம் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த நேரத்துல பிஜேபி என்ன செய்து கொண்டு இருந்தது? அன்னைக்கு ஆர்எஸ் எங்க போனது? அப்போ நீ சூத்திரனாகத்தான் இருக்கணும், நான் பார்ப்பனாகத்தான் இருக்கணும், நீ எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் உனக்கு மேலதான் இருக்கணும், ஒன்னால எனக்கு என்ன வேணுமோ அதை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும், நீ என் கோட்டை தாண்டி போக கூடாதுங்கிற மாதிரி நீ என் மதத்தை தாண்டி போக கூடாது, நீங்க இருந்து அனைத்து வன்மங்களையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் சொல்றது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இதை ஏத்துக்கிற மாதிரியான கருத்தா இது? இது வந்துட்டு ஒரு சிறந்த சிந்தனையாளர், ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா? திருக்குள்ள வரக்கூடாதுங்கிற நாய் போலாம், கழுத போலாம், ஆடு போலாம், மாடு போலாம், மனிதன் போக கூடாதுன்னு சொல்றது இந்த இந்து மதம் தானே. எப்படிங்க கிறிஸ்துவர்களின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் அவ்வளவு பெரிய பழியை சுமத்துறீங்க? மீனாட்சிபுரம் கதை தெரியுமா உங்களுக்கு? வேலாயுதபுரம் கதை தெரியுமா உங்களுக்கு? சீதை குறிச்சி கதை தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் காலத்தால அழியாத வரலாறு. முடிஞ்ச இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஐயர் யாரு, சங்கராச்சாரியார் என் மத தலைவன், என்ன வச்சிருக்கான்? அடிமையா வச்சிருக்கானா, என்ன மனுஷனா வச்சிருக்கானா? சரிங்களா?